சார் இப்போ ஒருத்தருக்கு அமீர் அந்த மொபைல் நம்பர் கூட கிரகங்கள் அமைச்சு குடுக்கறது தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி சார் இப்ப பாசிபிள்? மொபைல் மட்டும் கிடையாது. ம். நம்ம வீடே நம்ம கிரகங்கள் தான் நம்ம அமைச்சு குடுப்போம். நம்ம ஓகே. வாஸ்து புருஷர் வாஸ்து பார்க்குறோம் நம்ம. இப்ப அதே மாரி சில எண்கணித நிபுணர் சொல்லுவாங்க, இந்த நம்பர வாங்க, அந்த நம்பர வாங்கன்னு. ம்ஹ்ம். இது எல்லாமே கிரகங்கள் நம்ம அமைச்சு குடுக்கும். இப்ப ம். எப்படி இது அமைச்சு குடுக்குதுன்னு நீ தெரிஞ்சுங்க. ஏன்னா அவ்வளவு நாள் தெரியாது. ஆமா. நம்ம பாட்டுக்கு போவோம், நம்பர் எடுப்போம், யூஸ் பண்ணுவோம். அது ஆமா. நல்லதா கெட்டதா அடுத்த கத. அது நம்ம நல்லது பண்ண போதா, கெட்டது பண்ண அடுத்த கத. ஆனா அது எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். நம்மளோட ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்குதோ, அந்த கிரகம் சார்ந்த எண் நம்மகிட்ட வரும். இப்ப உங்களோட நம்பர் என்ன ஒரு கூட்டு நம்பரு? எனக்கு 52 சார். 52. இப்ப 52 அப்படிங்கும்போது கேது தான் அந்த நம்பருக்கு உண்டான கிரகம். ஓகே. இப்போ உங்க ஜாதகத்துல அந்த கேது ஒரு நீச்சமா இருக்கும். ம்ஹ்ம். இல்ல உச்சமா இருக்கும். இல்ல மத்த கிரகத்த விட இது வலுவா இருக்கும். ஸோ ஓகே. உச்சம், நீச்சமா இருக்கிற கிரகம் நமக்கு நம்பர் வாங்கி குடுக்கும். ம். இல்ல அந்த பிளானட்லயே அந்த கட்டத்திலேயே வலுவா மிக வலுவா இருக்கிற கிரகம் அந்த நம்பர் வாங்கி குடுக்கும். ஓகே. இல்லன்னா நடப்பு தசை. ம்ஹ்ம். இப்ப நீ ஒரு இந்த தசை நடக்குதுன்னா, அந்த தசைய நம்ம நம்பர் எடுத்து குடுக்கும். ம். அதே மாரி தான் இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறோம். ம். இப்ப வீடு சில பேருக்கு வந்து ஹால் வந்து சதுரமா இருக்கும். சில பேருக்கு வந்து ரெக்டாங்கிள்ல இருக்கும். இது என்ன காரணம்னா, இப்ப ஹால் அப்டின்னா புதன் வருவாரு. ஓகே. இந்த புதனோட கேது சேர்றாரு வச்சுங்களேன், இப்ப நீங்க பார்க்குற நேரோட உங்க ஜாதகத்த எடுத்து வச்சு பாருங்க. ம். உங்க வீட்டு ஹால் எப்டின்னு பாருங்க. ம். இந்த புதனோட கேது சேர்ந்திருந்தா, அவங்க வீட்டு ஹால் வந்து நீட்டா ரெக்டாங்கிள் மாரி இருக்கும்.